அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். மணிப்பூரில் ஆயுதமேந்தி போராடி வந்த ஆயுதக்குழுவான ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி மத்திய அரசு மற்றும் மணிப்பூர் மாநில அரசுடன் டெல்லியில் அமைதி ஒப்பந்தத்தில் நேற்று கையெழுத்திட்டது. UNLF உட்பட பல்வேறு தீவிரவாத அமைப்புகளை தடை செய்வதாக மத்திய அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கொண்டு வருவதற்காக 18 மசோதாக்கள் மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தொடரில் 19 நாட்களில் 15 அமர்வுகள் நடைபெற உள்ளன. இந்நிலையில் மக்களவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டப்பிரிவு, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்களை நீட்டிக்கும் 2 மசோதாக்கள் உட்பட மொத்த 18 மசோதாக்களை கூட்டத்தொடரில் கொண்டுவர மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. சுமார் 81.35 கோடி ஏழைகள் பயன்பெறும் பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. கொரோனா பெருந்தொற்றின் 2020இல் தொடங்கப்பட்ட பிரதமரின் இலவச உணவு தானிய திட்டத்தின்படி நியாய விலை கடைகள் மூலமாக அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள் ஆகிய இலவச உணவுப் பொருட்களை மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பெற முடியும். தனி நிர்வாகம் கோரி மணிப்பூரில் குக்கி சமூகத்தினர் நேற்று பேரணி நடத்தினர். மணிப்பூரில் பெரும்பான்மை உள்ள மைத்தேயி சமூகத்தினர் தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க கோரி வருகின்றனர். இதற்கு அங்கு சிறுபான்மையான உள்ள குக்கி பழங்குடி சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதனால் கடந்த மே மாதம் முதல் மைத்தேயி மற்றும் குக்கி சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதலில் இதுவரை 180க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து நேற்று மணிப்பூரின் பல்வேறு பகுதிகளில் குக்கி சமூகத்தினர் பேரணி மேற்கொண்டனர். அந்த மாநிலத்தில் உள்ள சுராசந்த்பூர் மாவட்டத்தில் குக்கி சமூகத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் 3 கிலோமீட்டருக்கு பேரணி மேற்கொண்டு அங்குள்ள துணை ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒப்படைக்க அந்த மனு வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டில் 1.40 லட்சத்துக்கும் அதிகமான இந்திய மாணவர்களுக்கு விசா வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்தின் விசா சேவை பிரிவுகளுக்கான உதவி அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் பேரரசர் நெப்போலியன் போனாபெர்ட் கடந்த 1802ஆம் ஆண்டு லெஜியன் ஆஃப் ஹானர் என்ற பெயரில் ஒரு விருதை தோற்றுவித்தார். பிரான்ஸ் நாட்டுக்காக மிகச்சிறந்த சேவை செய்பவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அந்த நாட்டின் மிக உயரிய விருதாக கருதப்படும் இது வெளிநாட்டவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மனித விண்கலம் திட்டத்தின் முன்னாள் இயக்குனர் VR லலிதாம்பிகாவுக்கு லெஜியன் ஆஃப் ஹானர் விருது வழங்கப்படுகிறது. பிரான்ஸ், இந்தியா இடையிலான விண்வெளித்துறை தொடர்பான கூட்டு நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றியதற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் அவரது உதவி பயிற்சியாளர்களின் ஒப்பந்தத்தை நீட்டிப்பதாக BCCI அறிவித்துள்ளது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்காக நியூஸ் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.